ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எழிலுக்கும் கையிலுக்கும் இப்போ பெரிய பிரச்சனையும் வந்து நடக்க போகுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள. எதுக்காகனா எழில் வந்து ஒரு தரமான சம்பவத்தை இப்போ வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் எப்பயுமே கையிலோட ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, அட்வைஸ் பண்ணியே எல்லாரையுமே வந்து தான் சொல்கிற பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எழில்கிட்டேயுமே அந்த ஒரு விஷயத்த வந்து கையில் பண்ண போகிறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு பெரிய விரிசலே வந்து வரப்போகுது. நான் சொல்கிற பேச்சு எப்பயுமே வந்து நீ எதுலையுமே கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் எழிலும் இப்போ வந்து ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்திருக்க போறாரு. இதனால அவங்க குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் வந்து வரப்போகுதுங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரெடிக்ஷன் பத்தி தான் வந்து பார்க்க போறோங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் எழில் வந்து பாலுவோட ஆட்டோவை வந்து எரிச்சிருக்காரு. ஸோ அதனால பாலு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்காரு. அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது, என் வாழ்க்கையவே மொத்தமாக அவன் வந்து அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்து இந்த பக்கம் பாலு வந்து ரொம்பவே கோபத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமே வந்து பாலு தான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எழில்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய லோன் எதையுமே கிடைக்க விடாமல் பண்ண எல்லாமே வந்து பாலு தான். ஆனால் அது எல்லாமே அவனுக்கு பெரிய விஷயமா வந்து தெரியல. இப்போ எழில் வந்து இந்த மாதிரி தன்னோட ஆட்டோவை எரிச்சிட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையுமே சேர்ந்துட்டு அவனை பழி வாங்கியே ஆகணும், அவன் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா பாலு வந்து பயங்கரமாக முடிவெடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எழில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்குமோ, தன்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி ஒரு வழியை அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து எழில் செஞ்சிருப்பாரு. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எழில் செஞ்சது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. பாலுவோட ஆட்டோவை எரிச்சதுனால இப்போ வந்து பிரச்சனை பலவிதமா இருக்கு. இந்த நிலையில வந்து ஆனந்தியோட கல்யாணம் எந்த நிலைமையில போகுது அப்படின்னு தெரியல. ஆனந்தி பாலுவை தான் லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டாரு. எக்காரணத்தை கொண்டும் பாலுவும் ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு வந்து எழில் ஒத்துக்க போறதே கிடையாது. ஆனா கையில் வந்து ஊடலனின்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட போறாங்க. அந்த போராட்டத்துக்கு கூட வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே பிரிவு அப்படிங்கிற விஷயம் வரப்போகுது. இந்த பக்கம் எழில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கயல் வந்துட்டு, வாங்க எழில், இப்போதான் வந்தீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கையில், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்கே போனீங்க எழில், காலையிலேருந்து உங்களை ஆளவே காணோம், ஏதாவது முக்கியமான வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கையல், இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறி ஆக்கினானோ அவனோட வாழ்க்கையை இன்னைக்கு நான் மொத்தமாக முடிச்சு விட்டு வந்திருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. காமாட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எழில் கயல் வந்து கேட்குறாங்க, என்ன எழில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கயல், என்கிட்ட ரொம்ப நாளாகவே ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தால, நான் கூட வந்து லாஸ்ட் டைம் எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையில் வந்து போனேன். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் மொத்தமாக எரிச்சதுனால இன்னைக்கு நான் வந்து அடுத்து என்ன கட்டத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற நிலைமை தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன் இல்லையா. அவனோட ஆட்டோவை இன்னைக்கு நான் மொத்தமாக வந்து தீய வச்சு கொளுத்து எரிச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. கையலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் எழில் வந்து இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் உண்மையிலேயே எழிலோட இடத்துல நின்று பார்த்தாதான் அவரோட வலி வேதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே வந்து தெரியும். இதை கேட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சியாகி கையல் கேட்குறாங்க, என்ன எழில், என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. என்ன கையல், நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, என் வாழ்க்கையே வந்து இந்த அளவுக்கு நாசமாக போனதுக்கு காரணமே வந்து அவன்தான். அவன் ஒருத்த மட்டும் என் வாழ்க்கைக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து எங்கேயோ வந்து நம்ம போயிருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த அந்த ஆளு தான். அவனை நான் வந்து இவ்வளோ தூரம் சும்மா விட்டதே பெரிய விஷயம். எனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ அந்த வலி அவனுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனுக்கு சொந்தமாக இருந்த அந்த ஆட்டோவை நான் தூக்கிட்டு போய் எரிச்சேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் வேதனையில் வலியை அனுபவித்த மாதிரி அவனும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என் நோக்கம் அப்படின்னு எழில் சொல்ல, நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு எழில், எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் கூட வந்து கிடையாதே அப்படிங்கிற மாதிரி வந்து கயல் வந்து கேட்குறாங்க. உடனே காமாட்சி, என்ன மாப்பிள்ளை இது, எதுக்காக மாப்பிள்ளை இப்படி ஒரு பிரச்சனை, அவன் தான் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வேற ஏதாவது பண்ணலாம்ல, அதுக்காக இப்படி போய் பண்ணியிருக்கீங்க, நாளை பின்ன அவன் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் போயிட்டு இப்படி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காமாட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தியோட கல்யாணத்தை பேச்சை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியும் அவளை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும். அது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஓரமாக ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
உடனே வந்து மூர்த்தி பேசுறா, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை யாருதான் அவன் கேட்டாலும் நீங்க சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, அவன் யாருன்னு எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க கூட அவனை பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கு போயிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி தேவையில்லாத பசங்க கூட எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. இல்ல மூர்த்தி, இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது, நான் இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து வலியும் வேதனையோட இருக்கேனோ அதை நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை நான் சரியா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்படி பண்ணது தப்பு, எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக தான் நீங்கள் வந்து இருந்திருக்கணும், இவ்வளோ தூரம் நீங்கள் போனது அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து பெருசாக தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கையில் பேசிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் பொறுமை பொறுமை அப்படின்னா ஓரளவுக்கு தான் எல்லாராலையும் பொறுமையாக இருக்க முடியும், நீ சொல்கிற பொறுமையை வந்து இன்னும் எவ்வளோ நாள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, என்னதான் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து இப்படி பண்ணது ரொம்பவே தப்புன்னு தான் நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா நானே அந்த பையன்கிட்ட பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கையல், எவ்வளவோ விஷயத்துல நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கையிலும் சொல்கிறாங்க, இல்லை எழில், எந்த விஷயம்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எழில், எனக்கு தெரியுது உங்களோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் நம்ம அதுக்காக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் சொல்கிறது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஆனால் ஏன் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் காமாட்சி அதுக்கப்புறம் மூர்த்தி பார்த்தீங்கன்னா, கையல் கொஞ்சம் அமைதியாக எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல, ஒன்று மாற்றி ஒன்று இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கையலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கையல், எவ்வளவோ விஷயத்தில் வந்து என் பேச்சை நீ கேட்டிருக்க, உன் பேச்சை நான் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு நீ சப்போர்ட்டாக இல்லை, எவனோ ஒருத்தன் ஆட்டோக்கார அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இது எந்த விதத்தில் நியாயம் தெரியலை, அப்படி உனக்கு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ தாராளமாக பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு இதுதான் நான் பண்ணது சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழில் வந்து ரொம்பவே கோவமாக எந்திரிச்சு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. இதனால எழிலுக்கும் கையலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்பே வந்து வரப்போகுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆனந்தியோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஆனந்தி வந்து தான் லவ் பண்ணுறது பாலு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து கையல் ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வருவாங்க. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக வந்து தர்மலிங்கம் பெரியப்பாவாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள மற்றவங்களா இருக்கட்டும், யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் கையலுக்கு வந்து தன்னோட தங்கச்சியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு இடையில பாலு தான் ஆனந்தியை லவ் பண்ணுற பையன் அப்படின்னு ஒரு விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பாக 100% வந்து இந்த விஷயத்தை எழில் எக்காரணத்தை கொண்டு ஒத்துக்கவும் மாட்டார், ஆனந்திக்கு பாலுவை கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் மாட்டார். ஸோ இதுலேயே பல பிரச்சனைகள் குடும்பத்தில் ஓடும், யாருக்கோ பிரிவு வரப்போகுது அப்படிங்கிற விஷயமும் நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.